ஹாய் ஆல். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக டேட்டா சயின்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ரெசிடியல்ஸ் கண்டுபிடிச்சி எரர் ப்ளாட் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை போட்டுட்டு அதோட ஹெட்ரோஸ்கேசிட்டி அண்ட் ஹோமோஸ்கேசிட்டி அதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அதோட விஷுவலைசேஷன் ப்ளாட்டை வச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு எரர் வந்தது. அதாவது ரெசிடியல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் அப்படின்னு நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம ரெசிடியல்ஸை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ அதை போடும்போது அதுக்கு தென் ப்ளாட்டிங் கோடுவே நான் போட்டாச்சு. பட் ஐ காட் அன் எரர். என்ன எரர் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் அண்ட் ஒய் மஸ்ட் பி சேம் சைஸ் அப்படின்ட்டு. ஓகே, பட் இப்போது நான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஐ ஹவ் ஆல்சோ plotted தி I printed y pred and y test and residuals கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட லென்த்துமே எனக்கு 43 தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ எம் கெட்டிங் திஸ் எரர். ஏன் அப்படின்னா அதோட ஷேப், ஆக்சுவலாக ஷேப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்பை வந்துட்டு அதோட ஷேப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ அதனால நான் அது கூடயே நான் இப்போ ஷேப்பும் நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஷேப் பிரிண்ட் பண்ணும்போது அதோட ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரைட்? ஸோ ஒய் டெஸ்ட்டில் ஒய் ப்ரெடிக்ட்க்கு 43, இதுக்கு 43 1 அண்ட் 43 43. ஸோ இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நான் இது ரெண்டுத்தையும் தான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ 43 எப்படி எடுத்துக்கோன்னா 1,43ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? அண்ட் ஒய் டெஸ்ட் வந்துட்டு 43, 1ன்னு இருக்கும். ஆனால் ரெசிடியல்ஸில் அது கேல்குலேட் ஆகும்போது 43 × 43ன்னு வருது. ஏன்னா இது 1,43 எடுத்ததுனால. அப்போது எனக்கு வந்து இதோடது வந்து 1859 அப்படின்ற மாதிரி வரும் மல்டிப்ளை பண்ணும் போது. ஸோ ப்ளாட்டிங்கில் போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து வரும், இது சேம் சைஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் சைஸ் அப்படின்றதுனால. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் வந்துட்டு 1D தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம இதை வந்து 1D கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஃபைன். ஓகேவா? 1D கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ நான் இப்போது வந்துட்டு 1D கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணல. லைக் ஒய் டெஸ்ட்டு ஒய் ப்ரெடிக்ட்டை ஃபஸ்ட்டு என்பி லைக் நம்பை அரேவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் ரீஷேப் -1. ஸோ இந்த ரீஷேப் -1 மூலிமா நம்ம 1D அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரீஷேப் வந்துட்டு அதோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணாமல் அதோட ஷேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். -1 வந்து 1D அரேவாக நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போது இது பண்ணிட்ட பிறகு அதோட ஷேப் பாருங்கள், ரெண்டுமே 43 43. ஸோ நம்மளுக்கு அந்த ப்ளாட்டுமே வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் ஈஸி டு கோ. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம் பை கன்வெர்ட்டிங் இன்ட்டு 1D அரே. இதோட ஷேப் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்ததுன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட் டு சால்வ் த இஷ்யூ. தேங்க்யூ.